ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இது நான் உனக்கு கொடுக்கும் உறுதியான வாக்கு. உனக்கு மட்டுமே கொடுக்கும் தெய்வீக வாக்கு. உன்னுடைய காத்திருப்பு எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய கனத்த மனதை லேசாக்கிவிட்டு இதை முழுவதுமாக கேள். மிகப்பெரிய சிக்கல் உன் வாழ்விலிருந்தே காணாமல் போகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கப் போகிறேன் உன் சாய் பாபா. இதுவரை நீ உன் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருந்த, ஏன் அனுபவிக்கப் போகின்ற அனைத்துமே உன்னுடைய கர்மாவின் படிதான் உனக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நிகழும். யாருமே அதை மாற்றவே முடியாது. எவருமே அதை மாற்றவும் இயலாது. இறைவனாலே மாற்ற முடியாத ஒன்றை அனுபவித்துதான் ஆக வேண்டுமே தவிர வேறு வழியே கிடையாது. எதையுமே மாற்ற முடியாத இறைவனை எதற்காக வணங்க வேண்டும் என்ற கேள்வி உன் மனதில் எழுகிறதல்லவா? அவரவர் செய்த கர்மாவின் பயனை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கர்மாவின் தீவிரத்தை குறைக்க, அந்த கர்மாவோடு போராட மன தைரியத்தையும் மனதில் ஒருவிதமான நம்பிக்கையையும் கொடுப்பது அந்த குரு வழிபாடுதான். அதற்காகத்தான் இறைவனை வணங்க வேண்டும், குரு வழிபாடு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குருவின் வழிபாடு, குருவின் ஆசிர்வாதம் முழுமையாக இருந்தால்தான் அந்த காலகட்டத்தை உன்னால் மிக எளிதாக கடந்து வர முடியும். உன் கர்மாவின் தாக்கத்தை எல்லாம் குறைத்து கொண்டு உன் கர்மாவை, நீ செய்த பாவ புண்ணியத்தின் பிரதிபலனை மிக சுலபமாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்து வெற்றியை அனுபவிக்கலாம். அப்படி ஒரு குருவை உன்னால் தேர்ந்தெடுக்கவும் முடியாது. நீ அந்த குருவிடம் போய் சேர்ந்து விடவும் முடியாது. அந்த குரு நினைத்தால்தான் நீ அவரை நெருங்க முடியும். அவர் நினைத்தால்தான் உன்னை தன்னுடைய பக்தனாகவே ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி உன்னை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அந்த குருவே உன்னை நோக்கி வந்து தன் பக்கம் இழுத்து கொள்வார். எப்படி பறவையின் காலில் கயிறை கட்டி இழுத்து கொள்வார்களோ அதை போலத்தான் நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். என் பக்கம் உன்னை திருப்பியும் இருக்கிறேன். அதே மாதிரி நானும் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் கர்மாவை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு தெள்ளத் தெளிவாக கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் கனத்த மனதை லேசாக்கிக் கொண்டு இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றாலே மிக பெரிய சிக்கல் உன் வாழ்விலிருந்து தீரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்விற்கு வழிகாட்ட நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். உன்னை வாழ்க்கையில் நான் ஜெயிக்க வைக்கப் போகிறேன். நாமத்தை எப்பொழுதும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இரு. நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத நினைவுகளையும் உன் மனதிலிருந்து அழித்துவிடு. நான் இருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உனக்கான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்விலிருந்து நீங்கி நம் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கம் உன்னை விட்டு விலகிவிடும். நீயோ உனக்கான வாழ்வில் எல்லாம் என்னால் முடியும், என்னால் வெற்றியடைய முடியும், வெற்றியை தக்க வைத்து கொள்ளவும் முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் போராடிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது.
பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மனிதனின் வாழ்வு எப்பொழுதுமே இயற்கையோடு சார்ந்து இருப்பதுதான். அதனுடைய சக்கரத்தில்தான் வாழ்க்கை. இயற்கை என்னும் சக்கரத்தில்தான் சிறு துரும்பாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது இயற்கையின் வட்டம்தான். அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. வாழ்வு சுழன்று கொண்டேதான் இருக்கும். சக்கரம் ஓடுவது போல, நகர்வது போல. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார். நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு
வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்து கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. அவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையுமே புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு வாழவும் முடியும். அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூறுவதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அவர்களிடம் போய் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை விட்டுவிட்டு அமைதி என்ற ஒரு ஆயுதத்தை மட்டுமே அவர்களிடம் பயன்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கவே இருக்காது. மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்கள் புரிய வைக்க காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். அனைத்தையுமே அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த சாயி காலத்தோடு சென்றிருந்து உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நல்ல பதிலை நான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே.
உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது, என்னாகுமோ ஏதாகுமோ என்ற குழப்பம் உன் மனதில் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. எது வந்தாலும் சாயிநாதர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டு பார். அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் உனக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க, கெடுதல் நடக்க நான் விட்டுவிடுவேனா என்ன? உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் சிறந்தவன் என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன்னை முதலில் மதிக்க கற்றுக்கொள். நீயே உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன்னை நீயே சிறந்தவனாக நினைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை சிறந்தவர்களாகவே பார்ப்பர். உன் செயல்களை செய்து அதில் வெற்றி பெறுவதற்கு முன்பு ஒருபோதும் அதை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். இதை நன்றாக தெளிவாக மனதில் வைத்துக்கொள். முதலில் அனைத்தையும் சொல்லிவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வேறு விதமாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அனைத்தையும் அவர்களோடு பகிர்ந்துவிட்டு பின் வெற்றி கிடைக்கவில்லையே, நான் தொட்டதெல்லாம் தோல்வியாகவே முடிகிறதே என்ற வெறுமை உன் மனதில் வரவே வேண்டாம். நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால்
மனவேதனையில் நீ தவித்துக் கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால்தான் நான் உனக்குக் கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்துக் கொண்டே இருப்பேன்.